சரி சேர்ற மாதிரின்னா முதலமைச்சரை பார்க்கறது ஒன்றும் தேச விரோதம் கிடையாது, தாராளம் போய் பார்க்கலாம். அதிமுக காரங்க ஸ்டாலினை போய் பார்க்கக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. ஜெயலலிதா காலத்தில் அதெல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்க்கலாம், பேசலாம். உங்கள் ஆதரவு எம்எல்ஏ என்ன பேசினார் சட்டமன்றத்தில்? நீங்கள் மீண்டும் முதலமைச்சராக வாழ்த்துக்கள் சொல்லிட்டா அது ஐயப்பனுடைய தனிப்பட்ட கருத்து, ஐயப்பன் திருப்பி திமுக கூட சேரட்டும், அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. அதிமுக எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு சட்டமன்ற ஆவணங்களின்படி எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் முதலமைச்சராக தொடர்வீங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் உரிமை ஐயப்பனுக்கும் கிடையாது, ஓபிஎஸும் கிடையாது. சரி, ஐயப்பன் ஏதோ ஃப்ளோவில் சொல்லிட்டான்னு பேசாமல் அது வாயை வச்சுட்டு சும்மா இருந்துடணும் ஓபிஎஸ். அவர் மக்களுடைய உணர்வுகளை தான் சொன்னாருங்கிறாரு. அதில் தான் எல்லாரும் எரிச்சலாகிறாங்க. சார், நீங்கள் ஸ்டாலின் மதிக்க தகுந்தவரா, திமுக எப்படி மீண்டும் திருப்பி நானே சொல்லுவேன், திரும்ப திமுக தான் ஆட்சிக்கு வரும் இன்றைக்கி நிலவுப்படி. அதெல்லாம் தனி சார். ஒரு அதிமுக கார பார்வையிலேருந்து பாருங்கள், ஜெயலலிதா எப்படி ஆசீர்வதிப்பார் மீண்டும் திமுக ஆட்சி தொடரணும்னு. சரி, நீங்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடையோ எதையோ எதிர்பார்த்தோ நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஓபிஎஸும் அதே வார்த்தையை சொன்னால் அப்போ ஐயப்பனுக்கு கிடைக்கிற அதே மரியாதை தானே ஓபிஎஸும் கிடைக்கும். ஓபிஎஸ் பிரஸ் மீட்ல சொல்லும்போது மக்கள்லாம் அப்படி பேசிக்கிறாங்க, அப்படிதான் சொல்றாங்க, இந்த மாதிரி பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள்லாம் பிரிந்திருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. வரைக்கும் யாருமே சொல்லலையே அவர் ஏன் தப்பு. அவரு நிதர்சனத்தை சொல்றாரு, இபிஎஸ்க்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு, அப்படிதானே இது பாக்கணும். இவ்வளவெல்லாம் சொல்லி கூட சேர்த்துக்க மாட்டாங்கிறத முதல் வரியிலே சொல்லிட்டேனே. இவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசீர்வாதத்தோடு நீங்க மீண்டும் ஆட்சி அமைப்பாங்கிறத எப்படி ஓபிஎஸ் சொல்லலாம்? ஓபிஎஸ் தனியா சொல்லட்டும் சார், திமுக இப்ப நான் சொல்றேன்ல, எனக்கு சொல்றது பத்திரிகையால நம்ம சொல்றோம். ஓபிஎஸ் அந்த வார்த்தையை வெளிப்படையா சொல்லக்கூடாது. அப்படின்னா திமுக அணிலையோ திமுகவிலேயோ சேர முடிவு எடுத்துட்டாருன்னு அர்த்தம் இல்லையா? அவங்க தானே சார் அப்படி சொல்ல முடியும். அதிமுக எப்படி சார் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லுவான்? ஒரு அதிமுக காரன் திரும்பவும் அமைய போறது திமுக ஆட்சியான்னு எப்படி சார் சொல்லுவான்? தேர்தல்னோ வேலையே தொடங்காத போது. ஓபிஎஸ் பண்ற தப்பு புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அதிமுக இருந்துகிட்டு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நாளைக்கு ஸ்டாலினுக்கு போய் சால்வையை போட போறார், போட்டுட்டு அடுத்த ஆட்சி ஸ்டாலினுடைய ஆட்சி தான், இதுல யாராலும் மாற்ற முடியாது, சபதம் போடுங்க, அதுக்கு என்னாலான உழைப்பை 100% நான் கொடுப்பேன் சொல்ற உரிமை ஓபிஎஸ்க்கு இருக்கு சார். கட்சியை விட்டு வெளியே போயிட்டு சொல்லணும். நீங்க நான் இன்னமும் அதிமுக தான் சொல்லிக்கிட்டு அம்மா ஆசீர்வாதத்தோட திமுக ஆட்சி அமைன்னு சொல்றதெல்லாம் யோக்கியமற்ற பேச்சு, நேர்மையற்ற பேச்சு, தர்மம் அல்ல.